மண்ணிலே எடுத்துட்டாங்க. என்னையா தள்ளிக்கிட்டு இருக்கு? நீ அவள அட்டாடறீங்கன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? நேதானா ஜெய் ஸ்நேகம் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான பல வீடியோக்களின் தொகுப்பை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்னடா இது, சின்னதா ஒரு தொழில் தொடங்கி ஒரே நாள்ல பணக்காரன் ஆகிறது எப்படின்னா, சரி எப்படின்னு பார்த்து கத்துக்குவோம் நம்மளும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு தொழில் தொடங்கி 100 நாள் எப்படி பணக்காரங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் சாமி இன்னைக்கு டே 1. இது என்னோட சிக்கன் கடை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 1. முதல் நாளே நமக்கு 50,000 ஆகும். எப்படின்னு பாக்குறீங்களா? கடை வித்தாச்சு. அட பொம்மால கையில போவா. ஏங்க இருந்தாலும் அடுத்த சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு சொல்லிட்டு இருந்த தளபதிய நீங்க இப்படி எல்லாம் கலாய்க்க கூடாது சார். நெஞ்சில் குடி இருக்கும், நெஞ்சில் குடி இருக்கும் ரசிகர்களே சொல்றாரு. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நெஞ்சிலே இல்ல, சினிமாவுல பஞ்சு டாலாக்ல தம்பி, இது நெஞ்சு டாலாக். எங்கே கரெக்ட். நாம எது பின்னாடி போறோமோ அதுக்கு நம்மள பிடிக்காது, நம்ம பின்னாடி வர்றத நம்மளுக்கு பிடிக்காது. நம்மளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கும், அது பின்னாடி நம்ம போவோம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை உண்மையிலேயே லவ் பண்றேன். நம்ம ஒண்ணு பிடிச்சிருக்கோம், அவன் நம்ம பின்னாடி வருவான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ குமார், கொஞ்சம் நில்லுங்க. என்னது, வயிற்றுக்குள்ளார இருந்து மண்ணீரலை எடுத்துட்டாங்களா? இது புதுசாதான் இருக்கு, ரொம்ப புதுசா இருக்கியா? மண்ணிலே எடுத்துட்டாங்க. என்னையா தள்ளிக்கிட்டு இருக்கு? நீ அவள அட்டாடறீங்கன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? சொல்லுங்க. எடுத்து தேடிக்கிட்டு இருக்குதுன்றான். ஹெல்மெட்டா? என்னடா சொல்றீங்க? எத்தனையோ கேஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டெண்ட் பண்ணுவேன். இது என்னது, தளபதிய பேப்பரை சுருட்டி அடிக்கிறாங்களா இல்ல ஒயிட் கலர் ரோசான்னு தெரியல, அது மூஞ்சி மேலே வந்து விழுதேப்பா. டேய், இந்த 5வது வாரம் அடிச்சு போடா. டேய், பேசிட்டு போய் வாயில அடிக்கிறீங்க. டேய், அளவாடா இருக்கே. டேய், டேய் வேணாம். டேய், டேய் வில்லங்க தலைக்கு வாங்குறீங்க, நல்லது இல்ல. டேய், எல்லாம் மீறி போறீங்களா? எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். ஏமா அவ்வளவு தூரம் மான ரோசத்தெல்லாம் விட்டுட்டு உங்க வீட்டுல சாப்பிட்டு உயிர் வாழணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்லம்மா. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஆம்பளைங்களுடைய மனசு கொஞ்சம் குழு குழுன்னு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வயசானாலும் கொஞ்சம் கூட ஹியூமரஸ் குறையில தாத்தாவுக்கு. மொத்த பேரையும் விழுந்து விழுந்து சிரிக்க வச்சுட்டீங்களே தாத்தா. இங்க பாருங்க தாத்தா, நீங்க முத்த கொடுத்தது முக்கியம் இல்ல, இப்ப பாட்டி கொடுப்பாங்க பாருங்க. கமான் மா, நீங்க ஐ லவ் யூ சொல்லிட்டு நீங்க ஒரு முத்த கொடுங்க, பாத்துருவோம். அச்சோ, வெக்கமா வருதே. ஐயோ மாரியாத்தா, உங்க வீட்டுக்காரர் தானே, ரெடியா கொடுங்க. 1985 கொடுத்தாங்க நல்லா மொத்தம், எனக்கு இப்ப கொடுக்க மாட்டாங்க. ஷேம்லெஸ் பெக்கர். அப்ப ஓட மாமா மாமான்னு முத்தம் கொடுப்பாங்க, இப்ப கொடுக்க மாட்டாங்க. கேளுங்க தாத்தா, சாந்தி முத்தம் கொடுத்து விட மாட்டாங்க அவங்க. இல்ல ஆமா, அவங்க விட மாட்டாங்க, விட மாட்டாங்க. என்ன சந்தோஷம் தானே? அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒட்டி மடியில நான் மடிஞ்சிட்டேன். இப்படி புத்தகம் கொண்டாங்க. தப்பிக்க போறோம். பிளான் பண்ணி தான் அவங்க அம்மா கடைசியா பாடு இந்த பாட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நோட்ஸ்ங்கிறது கிளாரிட்டி வேணும். ஓகே, வேற தான் பாடுறீங்களா? என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் சைலண்டா கிளாசிட்டி. நேதானா இது என்னடா கேம் இது? ஆக்டோபஸ் ரேஸா? யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம்.
அவர் கேட்கறது கரெக்ட் தானே சார். எதா இருந்தாலும் ரெண்டு ஒரு வார்த்தையில பளிச்சுன்னு சொல்லுவீங்களா? சும்மா வழ கொழ கொழான்னு இருந்தீங்கன்னாக்கா அப்புறம் சார் நீ பேசுறது ஒண்ணுமே புரியல சார். அது என்ன பேசுறீங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டுது. என்ன புரியல சார்? புயல் வருமா வராதா, காத்து வீசுமா வீசாதா, மழை பெய்யுமா பெய்யாதா, இல்ல எல்லாம் ஒட்டச்சின்னு போகுமா போவாதா? பேய் இருக்கா இல்லையா? பாத்துருக்காங்களா பாக்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா அப்படின்னு சுருக்கமா சொல்லுங்க சார். அப்பதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரியும். அதை விட்டுட்டு நீங்க என்னன்னா உயர் காற்று அழுத்தம்ன்றீங்க. தமிழகத்தில் புதியதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. தாழ்வு மண்டலம்ன்றீங்க, தென்மேற்கு திசைன்றீங்க, வலுவெழுக்குதுன்றீங்க, அப்புறம் கிலோமீட்டர்லாம் சொல்றீங்க. 100 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர்ன்றீங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஏதாவது புரியுதா சார்? என் பையன் நாளைக்கு புயல் அடிக்குமா அடிக்காதா, ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கறான். ஏன்டா அப்படி லீவுன்னு அலையிறீங்க? திருப்பி மழை பெய்து லீவ் விட்டோன்னே லீவ் விட்டாங்களா தெரியுது, வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? இல்ல சார், புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சும்மா காற்று அழுத்தம், தாழ்வு மண்டலம், வலுவெழுக்குது, இவ்வளவு காலத்துல போகுது, இதெல்லாம் வருமா வராதா சார் நாளைக்கு? குதூகலமா இருந்த குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டீங்க. இதுக்கப்புறம் உங்க ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டின்னு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க ஹஸ்பண்ட? தனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கின்னு எவ்வளவு பொறுப்பா கதவை கடைசியா மூடிட்டு போகுது பாத்தீங்களா அந்த யானை. ஹவுஸ் ஓனர் கூட அவ்வளவு பொறுப்பா இருக்க மாட்டாயா? வழுக்கி கீழே விழுந்தா கூட நீங்க செய்யணும்னு நினைக்கிற வேலையை கண்டினியூ பண்றீங்க பாருங்க. பழைய விஷயம்தான் இருந்தாலும் நீங்க சொல்றத கேட்கும்போது உண்மையிலேயே இப்பயும் சிரிப்பு வருதுங்க. தெரியல ஒருத்தன் தான் தெரியுமா உங்களுக்கு? செல்லூர் ராஜன் ஒருத்தன் அசல் 6 கோடு போட்டு வச்சிருப்பான். கிளிஜோசியக்காரனுக்கு பிறந்தவன் அவன் தான். கிளம்புல தண்ணி பிடிக்கலாம் பிடிக்க மாட்டேங்களாமா? பிடிச்சா அது மேலே ஒரு தடுக்கு மூடுவீங்களா? ஏன் மூடுறீங்க? காக்கா ஆகி போயிடக்கூடாது மூடுறீங்களா? மூடுற தடுக்கு கூட விட்டுற மாட்டேங்க, மேலே ஒரு கல் எடுத்து வச்சுருக்கீங்களா? ஏமா அது பறந்து போயிடும் தானே? கடந்த ஒக்கால ஓழி இவனுக்கு அந்த இது கூட தெரியாம. வைகை அணை இல்லைம்மா, மதுரையில் பெரிய அணை. அந்த அணையில் அந்த பசங்கள்லாம் ப்ராஜெக்ட் செய்ய தக்க வாங்காதுங்க, தர்மாகோல். இதை வாங்கி வண்டியில் எடுத்துன்னு போயிட்டாங்க. என்னடா பண்ண போறேன்னு கேட்டா, தண்ணிலாம் ஆவி ஆகுது, அதை மூட போறேன். ஓ ஒருவேளை சீட்டு கீட்டு வச்சு வெல்டிங் பண்ணுவான் போது நான் பார்த்தேன். இவன் தக்கை எடுத்து போய் அங்கே தண்ணி மேலே மூடிட்டு இன்னொரு தக்கை எடுக்க திரும்புறாங்க. அவன் சூத்துலேயே அந்த தக்க வந்து அடிக்குது. 3 தக்கை. பொண்டாட்டி மேல இருக்கிற கடுப்புக்கு பழி வாங்கறதுக்காக எத்தனை நாளா திட்டம் போட்டீங்கன்னு தெரியல. பொங்கல் செலிப்ரேஷன் மூலமா அந்த ஆசையை தீர்த்துக்கினீங்களோ? 1 2 3. நான் கீழே விழுந்துட்டேன், காயமாயிடுச்சு, அதனால நீயும் கீழே விழுந்து காயமாயிக்குன்னு சொல்றிய. உன் நல்ல மனசுக்காகவே நீ இன்னொரு தடவை விழுந்தா கூட தகுமா? நானா பண்ண உன்ன? நீ தான உள்ள வச்ச. எங்க காட்டு அடி கட்டு. இப்படி ஊந்து இப்படி இந்த தார்ல இப்படி தேய்ச்சு. தேப்பாங்க படி. ஏ ஓலடா நான் ஊதலடா. உன்னால ஊதுனே. சாரியா. நல்லா பண்ணு. நாய் எருமை பாருங்க பால் உடைச்சு தொடப்பட்ட பாருங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் ஷேர் தான் எங்களை அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, டாடா, பை பை.